வணக்கம். நான் உங்கள் அருணகிரி. தூரம் மழை வந்து ஃபுல்லாக சேருங்க. காலையில் எழுந்திரிச்சு லேட்டாகி போச்சு. சூரியன் நம்மளுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு மேலே போயிட்டாப்புல. நேரத்துக்கு நம்ம 2 ரவுண்டு போயிட்டு வந்துருப்போம். பரவாயில்ல. பளிர்னு அடிக்குதுங்க சூரியன். நேற்று கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிட்டேன். அதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, தோத்துட்டேங்க அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பண்ணுறோம். இன்னும் 3 வண்டி கணக்காயிருக்கு. என்ன ஒரு 2 வண்டி ரிட்டர்ன் ஆகிடுச்சுங்க. ஒரு சீட் இன்டர்ட் வந்து அட்வான்ஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் இது புது வண்டி எடுக்கணும்னு சொல்லி போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாப்புல. அதேமாதிரி ஸ்கூட்டி இப்போ வந்து ஒரு சவுண்ட் வந்துருந்துச்சு வண்டியில். அதை அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். அதை அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் பட் அது அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் அந்த வண்டி அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகி போச்சுங்க. இப்போ போன வாரம் வந்து 18 வண்டி சொல்லியிருந்தோம்னா 2 வண்டி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 16 வண்டி கணக்கு போன வாரம். சரி, இந்த வாரம் கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் பண்ணலாம் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று ஒரு வண்டி போச்சு, முன்னாடி 2 வண்டி போச்சு. அதனால் பிரச்சனை இல்லைங்க, இப்படியே போகுது. இன்றைக்கி வந்து புதன்கிழமை. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த 1 கோடி சேலஞ்செல்லாம் பண்ணுறாங்களே, அதை நம்ம பண்ண முடியுமா? பட் நம்ம ஏன் நீங்கள் பண்ணமோ கடையிலேருந்து பண்ணால் அது செட் ஆகாதுன்னு நினைக்கும். ஏன்னா அவங்களாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓன் ஸ்கில்லை வச்சு அதில் நம்ம எப்படி வந்து ஒரு இது டெவலப் ஆகுறது அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதில் வந்து எப்படி பண்ண முடியும்? நான் வேணால் வீட்டில் சொல்லிட்டு பண்ணட்டுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. செக் ஐடியாங்க அது. ஆனால் 1.5 years 1 year டைம் எடுத்து தான் பண்ண முடியும். சும்மா அசால்ட்டாலாம் பண்ண முடியாது. மேபி அது கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா பைக்ஸ் கொண்டு வச்சு பண்ணலாம், பார்க்கலாங்க. மழை சரியான மழைங்க. மத்தியானத்துக்கு மேலே எப்படிங்க கஸ்டமர் வருவாங்க? இந்த கடை வச்சுக்கிறீங்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மைனஸ். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், இந்த கடை ஷாப்பு இந்த தள்ளுவண்டி கடைலாம் வச்சுருக்காங்களா, இவங்களெல்லாம் செம்ம லாஸ். மழை வந்துச்சுன்னா மழை வந்தாலும் நல்லது தான், கூலிங் ஆகும், எல்லாம் நல்லது தான். இங்கெல்லாம் பாருங்க, பருத்தி பாருங்க எப்படி விளைஞ்சிருக்கு. நம்ம வீட்டு பக்கத்தில் தான். என்ன கிளியராக தெரியாதுன்னு தெரியல. பருத்திலாம் பாருங்கள் பூரா நனைஞ்சிச்சு. இதெல்லாம் பருத்தியில் எடுக்கிற டைம் எல்லாம் வெடிப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட கொண்டு போய் காட்டுவேன். இங்கே பூரா பொலி இருக்குது. அந்த பொலியில் கீழே இறங்குறதுக்கு நானும் வெறுங்கோலம் நடந்துகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் அடிபட்டுருக்கல நம்மளுக்கு. அது இன்னும் க்யூர் ஆகலைங்க. வலி வேறு லெவலில் கொடுத்துட்ருக்கு. அது நம்ம ஸ்லிப்பர்லாம் போட்டோம்னா அது வேறு மாதிரி இம்பேக்டை கொடுக்குது. கால் வீங்கிக்குது. பார்ப்போங்க. பூரா பனியில் அடித்து துவைக்குதுங்க. தெரியுதான்னு தெரில. மூஞ்சிக்கு நேரம் வெயில் அடிக்குது. சரியான பனிங்க. 2000 பைக் நம்ம சேல் பண்ணோங்க. 2000 பைக் சேல் பண்ணோம்னா நம்ம நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டுக்கு போகலாம். 2000 பைக்குனா எப்படி? இப்போ 2000 பைக்குனா ஒரு நாளைக்கு ஒரு வண்டி விற்றாலே 2000 நாள் ஆகி போயிருங்க. அது என்னென்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். புனிஞ்சால் பண்ணிட வேண்டியதான், என்ன போச்சு ஏங்க. இந்த டார்கெட்டை மட்டும் அச்சீவ் பண்ணால் வேறு லெவலில் இருக்குல்ல. சும்மா கால்குலேட்டர் போட்டு பார்த்தேன். என்னால் யோசிச்சு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன்ல, கால்குலேட்டரில் போட்டு பார்த்தேன். 2000 பைக் சேல் பண்ணால் நம்ம நினைக்கிற அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம மட்டும் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒத்து வரணும். வண்டி எடுத்து போடுறவங்க ஒத்து வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி சேல்ஸ் பண்ணுறவங்க ஒத்து வரணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைக் மெக்கானிக் ஒரே மாதிரி இருக்கணும். மொத்தம் 3 இது. பைக் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறது ஒரு ஆள், அவங்க வந்து ப்ராப்பராக அங்கே சுற்றி வண்டி எடுக்கணும். 2வது மெக்கானிக் கரெக்டாக ப்ராப்பராக வந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தா தான் நம்ம சேல் பண்ண முடியும். இப்போ அதே வண்டி 2 வண்டியுமே ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த வண்டி இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காது. போன வண்டி திரும்பி அந்த மாதிரி போச்சா, அது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா சேல்ஸ். இப்போ நானும் வந்து வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் எதுவும் போகாமல் வேலை உண்டு, கடை உண்டு, வீட்டு உண்டுன்ட்டு இருந்தோம்னா
அசால்ட்டாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 3 கடை 4 கடை அசால்ட்டாக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டு போட்டு நம்ம ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இவ்வளோ மாறி போயிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கடைசி வரைக்கும் இப்படி இதே நிலைமை தான். ஏதோ சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், அடுத்து தூங்குவோம், அந்த ரேஞ்சுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். சரி, நான் கடைக்கு போகும்போது லாக் பண்ணுறேங்க. சும்மா ரோடை பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. வர இதுலேயே 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷங்களாம் வந்துடுது வீடியோ. இதையும் கம்மி பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ரன்னிங்கில் வண்டி ஓட்டும்போது அதை ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் அந்த விளாக் முடியல, வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளோட சேலஞ்ச் வந்து முடிவுக்கெலாம் வரல. அப்புறம் அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். நம்ம திங்கக்கிழமை போயிட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமையிலேருந்து இன்னும் ப்ராப்பராக வேறு லெவலில் பண்ணலாம். இந்த மலையை பாருங்கோ எப்படி இருக்குன்னு. வணக்கம். பார்த்தீங்கன்னா ஒரே மழை. கஸ்டமர் வந்தாங்க, ஒரு 3-4 கஸ்டமர் காலையில் வந்தாங்க. ஒரு வண்டி நேற்றுலாம் பேசி வச்சுருந்து இன்றைக்கி முடியும்னு நினச்சதெல்லாம் எதுவும் முடியலைங்க. ஒரு வண்டி இன்னும் கணக்கு பண்ணல. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 ஆகி போச்சு. இன்றைக்கி எதாவது வண்டி போச்சுன்னா என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம சேலஞ்ச் எடுத்த நேரம் என்னமோ தெரியலன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் OLXல அமௌண்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கும் பே பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லணும்னு நினச்சேன், என்ன சொல்கிறேன்னு தெரியல. பார்ப்போங்க. நம்ம வேறு ஊருக்கு வேறு போயிட்டு வர வேண்டியது இருக்குங்க. இதுக்கு அதான் யோசிக்கிறேன். இல்லைன்னா கூட டக்குன்னு எதுவும் முடிவு பண்ணி இருக்குங்க. அதெல்லாம் விட்டு போட்டு OLXக்கு எடை போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமான்னு பார்க்குறேன். வண்டி தாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணி கிளட்ச் பிளேட்டு அதெல்லாம் மாட்டி பக்காவாக ரெடி பண்ணி எங்களுக்கு நம்ம சேலுக்கு கொண்டு வந்துடலாம். இதுவும் சேல்ஸு தான் இருக்குது. இப்போ இந்த வண்டி யாராவது இருந்தால் சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். RC 125 2022 மாடலுங்க. வண்டி ஜம்முன் இருக்கும், ஒரு வேலையும் கிடையாது. பார்ப்போம் இன்னும் ஏதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி டே கடை சாத்தும் போதோ இல்லைன்னா வீட்டுக்கு போகும்போது விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்படியே போகாமல் இருந்தால் சரி, நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி ஒரு வண்டி போச்சுங்க. ஏதோ வண்டி கணக்கு பண்ணணுமேங்கிறதுக்காக ஒரு வண்டி கொடுத்தோம். இந்த ரோட்டில் வந்தால் சரியான டிராஃபிக்காக இருக்குது. வண்டி ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுத்தேன். சரி, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வண்டி கனெக்ட் பண்ணி ஆகணும், இல்லை வண்டி ஏதோ டெய்லி கனெக்ட் பண்ணி ஆகணுக்காக கொடுத்துச்சு. மற்றபடி அது நல்ல லாபத்துக்கு கொடுக்க வேண்டிய வண்டியை ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுத்தேங்க. டீலருக்கு தான் கொடுத்தேன். கஸ்டமர் யாரும் வந்து பார்த்தாங்க, அவ்வளோ பெருசாக ஒன்றும் எடுக்கலைங்க. சரிங்க, வீட்டுக்கு போய்ட்டு வண்டியை கண்டினியூ பண்ணுறேன்.